ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். கந்தசஷ்டி ஸ்பெஷல் 2025 கந்தசஷ்டியிலேருந்து 2026 கந்தசஷ்டி வரைக்கும் இந்த 12 ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம். அது கந்தசஷ்டியிலேருந்து கந்தசஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது, அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது வந்து கந்தசஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க. சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகரை மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க, வைப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ், முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்தை தவிர்க்கலாம், எதை வந்து இவங்க கையில் எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம், இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள், அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள், முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம 12 ராசிக்கும் 1 by 1 பார்க்க போகிறோம். கந்தசஷ்டி ஸ்பெஷலாக நம்ம சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2025 கந்தசஷ்டிலேருந்து 2026 கந்தசஷ்டி வரைக்கும் அந்த ஒரு வருட காலம் வந்து 12 ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசி. இந்த கந்தசஷ்டி 2 கந்தசஷ்டிக்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு வருட காலம் இந்த மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகர ராசிக்கு அடுத்த ஒரு வருட காலமானது வேலை சுமை அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். ஏன்னா அந்த பொறுப்புகள் வந்து ஏன் அப்படி வரும்னா, இவங்க வேற ஒரு இமோஷனல் ரீதியான விஷயங்களில் முடங்கி கிடப்பாங்க. ஒரு ரிலேஷன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப்பில் ஒரு ஒன்று விரும்பி அது கிடைக்காததாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முடக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த அடுத்த ஒரு வருடம் உனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நீ வந்து உனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஸோ உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருவார் முருகன். ஸோ அடுத்த ஒரு வருடம் சதா எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க, நிறைய வேலைகளை அவங்க நிறைவாக வந்து செய்வாங்க அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்க வந்து அதே மாதிரி இவங்களுக்கு மற்றவங்க கிட்ட வந்து நிறைய ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஸோ மற்றவங்க இவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுப்பாங்க. அப்படியான ஒரு பொசிஷனுக்கும் இவங்க போவாங்க. இது எல்லாமே அந்த ஒரு பொறுப்பு, அந்த வேலைகள் தான் அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் இயரில். ஸோ அடுத்த ஒரு வருடத்தில் என்னெல்லாம் இவங்க மன ரீதியாக அடி வாங்கினாங்களோ, பாதிக்கப்பட்டாங்களோ, அது எல்லாம் வேலை ரீதியாக தான் அவங்களுக்கு இதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணுவாங்க. மற்றவங்களும் இவங்களை வந்து சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இவங்களோட மனசுக்குள்ள இருந்த வருத்தமாக இருக்கட்டும், இவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே இவங்களோட வேலை மூலியமாக தான் எல்லாமே சரியாக போகுது. அது ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இவங்க நீங்கள் சொன்னபடியே இவங்க வாழ்க்கையை வந்து ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கணும் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்த விடணும் அப்படின்னா எந்த விஷயத்த விடணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இவங்க வந்து என்ன விடணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் இவ்வளோ பெரிய மன வலிக்கு காரணமாக இருக்குது. ஸோ அவள் மற்றவங்களுக்காக பொறுப்புகளை எடுத்து வந்து மேற்கொள்ளும் போது அந்த டைவர்ஷன் கிடைக்கும். இனிமேலும் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, எனக்கு இது பிடிக்கும், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன், அந்த மாதிரி வந்து செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஐ மீன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுன்றீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்த்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ பொதுநலத்தோடு இருக்கணும், சுயநலமாக இருக்கக்கூடாதுங்கிறத சுருக்கமாக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எதை ஆரம்பிக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இவங்க புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயமானது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அவங்களோட மைண்ட் செட். அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ், சஜஷன் கொடுக்கும் போது அது ரொம்ப கிளியராக இருக்கணும், அதை கொடுக்கணும். ஸோ இவங்களை தேடி வராங்கன்னா, இப்போது ஒருத்தவங்க தப்பான ரூட்டில் போகிறாங்கன்னா அவங்கள வந்து சரியான பாதையில் போகக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு சஜஷன், அட்வைஸ் வந்து கொடுக்கணும். இவங்களுடைய பேச்சுவார்த்தை ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும், தவிர்த்து உடனே அந்த கோபதாபத்தில் பேசக்கூடாது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இவங்க இருக்கணும்னு சொல்கிறீங்க.
அது வந்து அதை ஜாபாக எடுத்துக்கணும், ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கணும், ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. இவங்களுக்கே இவங்க அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களை சார்ந்து இருக்கவங்க இவங்களை தேடி வரவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை வந்து கொடுக்கலாம். செல்ஃப் மோட்டிவேஷனும் பண்ணிக்கணும். ஸோ மற்றவங்களையும் இவங்க மோட்டிவேட் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். புதுசாக அவங்க ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தான் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ மகர ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ், இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஸோ எல்லாமே வரும் போகும், அதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். சில விஷயம் இவங்களை விட்டு போயிருக்குன்னு தான் அந்த மன வலி. முருகர் வந்து எல்லாமே வரும் போவோம், எதுவுமே நிரந்தரம் இல்லை, அப்போ நீயே இதை நினச்சி வருந்துற, இது ஒன்று போச்சுன்னா வேறு ஒன்று பெஸ்ட்டாகவே வரும். ஆனாலும் வாழ்கிற காலம் வரைக்கும் சில விஷயங்கள் நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா இவங்க வந்து சிறுவாபுரி முருகர் வழிபாடு செய்யும் போது நிரந்தரமாக சில விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும், அதற்கான வேண்டுதல்கள் வைக்கும் போது கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நிரந்தரமாக வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையுமே போட்டு மைண்டில் வச்சுக்கக்கூடாது. நிரந்தரமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு சிறுவாபுரி முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படாமல் கிடைக்கிறத வச்சு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி அவங்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்னவாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து வேல் வழிபாடு செய்கிறாங்களோ இல்லையோ, வேல் வழிபாடு வேல் பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதை காட்டிலும் அவங்க சின்ன வேலை வந்து கையில் வச்சுக்கணும். இப்போ ஆசாரிக்கிட்ட கொடுத்தா கூட, நகைசீர ஆசாரிக்கிட்ட கொடுத்தா கூட, செம்பாக இருக்கட்டும் பித்தளையாக இருக்கட்டும், அந்த கொடுத்தா அவங்க வந்து ஒரு வேலாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேல் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி கூட நம்மளுடைய பர்ஸ்லேயோ இல்லை நம்மளுடைய வாகனத்துலேயோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் கூட ஒரு வேல் வச்சு வழிபடலாம். ஸோ அந்த வேல் எங்கே போனாலும் அவங்க ஆனால் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி காம்பேக்டாக ஒரு வேல் செஞ்சோ இல்லை வாங்கியோ அந்த வேலை பிரதிஷ்டை பண்ணி அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகும்போது இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள், ஏதாவது ஆபத்துகள் இருந்தாலும் அந்த வேல் தடுத்து நிறுத்திடும். அதனால் வேலை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு போகணும். வேல் வழிபாடு வேல் பூஜை செய்கிறது தான் இவங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். கண்டிப்பாக வேல் பிடித்தவனோட காலை டைட்டாக பிடிச்சிக்கிறது மட்டும் கிடையாது, வேலையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். ஸோ அதை வச்சு அவங்க பூஜை பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இதை வந்து கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்பலாம். 2025 கந்த சஷ்டியில் இருந்து 2026 கந்த சஷ்டி வரைக்கும், அதாவது 12 ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை எப்படி அமைய போகுது, அவங்க எதை விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும், எதை புதுசாக துவங்கணும், முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும், அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும், அதுவும் ஒன்று சொல்கிற வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது, அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. 12 ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கை வந்து பயனடைய போகுது. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பலாம். இந்த 12 ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற, என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும், ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு.